மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. கௌதம் தான் பூஜையை முன்னாடி நின்று நடத்தி தர போறாரு. சரி, ஓகே ஓகே. பாய் சரவணன். கௌதம், எங்க போயிட்டு வரீங்க? என்ன ஏன் டென்ஷனா இருக்க? கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. எங்க போயிட்டு வர? அது என் பழைய பிசினஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தனை பார்த்துட்டு வரேன்னு காலையில இலக்கிய கிட்ட சொல்லிட்டு தானே போனேன். இல்ல, நீங்க பேசுறது அப்பட்டமான பொய். அப்படி எங்க கிட்ட நீங்க பொய் சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. வேற ஒரு இடத்துக்கு? என்ன சொல்றேன்? எனக்கு ஒண்ணுமே புரியல. பொய் சொல்லிட்டு நான் எங்க போனேன்? கௌதம், அதான் அந்த கார்த்திக் அஞ்சலி வீட்டுக்கு போயிட்டு உன் சகோதர பாசத்தை அப்படியே புழிஞ்சிட்டு வந்திருக்கியாமே. என்ன உளறீங்க? நான் எதுக்கு அவங்க வீட்டுக்கு போறேன்? இல்ல, இப்ப என்ன பிரச்சனை? எதுக்கு சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க இப்படி? ஓஹோ, நாங்க சம்மந்தம் இல்லாம பேசுறோமா? இருங்க. இத பாருங்க. இதுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இருக்கா? ஓ, இதுவா? என்னங்க இதுவான்னு சாதாரணமா சொல்றீங்க? அப்ப டாக்குமெண்ட்ல இருக்கிற கையெழுத்து? ஆமா, இத நான் தான் போட்டேன். கடவுளே, என்னப்பா சொல்ற? இது உண்மையா? நீ சம்மதிச்சுதான் கையெழுத்து போட்டியா? ஆமாமா. என்ன கௌதம், என்ன இப்படி சொல்ற? அன்னைக்கு கார்த்திக் அஞ்சலி வந்து அந்த பத்திரத்துல சைன் போட சொல்லும் போது போட மாட்டேன்னு அவ்வளவு ஆவேசமா சொன்ன. இப்ப ஏன் அந்த பத்திரத்துல சைன் போட்டிருக்க? சொல்லு. ஜானு, நான் என்ன சொல்ல வரேன்னா... பேசாதீங்க கௌதம். நீங்க இப்படி பண்ணுவீங்க நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம அவங்களுக்கு ப்ராஜெக்ட் கிடைக்க வழி பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு என்ன ஆச்சு கௌதம்? எதுக்கு திடீர்னு இப்படி மாறுனீங்க? இலக்கியா, கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன பேச விட்டாதானே அது காரணம் தெரியும். என்ன பேச போற கௌதம்? அதான் பேச வேண்டியதெல்லாம் அஞ்சலியும் கார்த்திக்கும் பேசிட்டு போயிட்டாங்களே. அவங்க இங்க எல்லாரையும் பார்த்து எவ்வளவு கிண்டலா பேசினாங்க தெரியுமா? நீ அவங்க மேல இருக்க பாசத்துலதான் எங்களுக்கு கூட தெரியாம போய் கையெழுத்து போட்டிருக்க. தம்பிக்கே ப்ராஜெக்ட கொடுத்துருங்கன்னு சொன்னியாமே. டாக்குமெண்ட காட்டி அவங்க எங்க முன்னாடி போட்ட ஆட்டம் தாங்க முடியல. நீ எதுக்கு அவங்க மேல இறக்கப்பட்டு கையெழுத்து போட்ட? என்ன சொல்றீங்க? அஞ்சலியும் கார்த்திக்கும் இங்க வந்தாங்களா? எதுக்கு? எதுக்கா? என்னப்பா தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்க? நீ கையெழுத்து போட்டியே, அந்த பத்திரத்தினால எம்பாக் ப்ராஜெக்ட் அவங்களுக்கு கிடைச்சிருக்கான். வர 26ஆம் தேதி பூமி பூஜை போட போறாங்களா? அத நக்கலா பேசிட்டு வர போறாங்க. அந்த பூமி பூஜைய நீங்க தான் முன்னாடி நின்னு நடத்த போறதா சொல்றாங்க. என்ன கௌதம் இதெல்லாம்? அஞ்சலியும் கார்த்திக்கும் நமக்கு பண்ண துரோகத்தை எல்லாம் நீங்க மன்னிச்சிட்டீங்களா? அவங்களால நம்ம தெருவுக்கு வந்து தங்கறதுக்கு கூட இடம் இல்லாம கஷ்டப்பட்டது உங்களுக்கு மறந்து போச்சா? நீ எங்களை இப்படி ஏமாத்துவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கௌதம். எல்லாரும் பேசி முடிச்சிட்டீங்களா? கொஞ்சம் என்னையும் பேச விடுறீங்களா? இத பாருங்க, நான் விருப்பப்பட்ட எம்பாக் மால் டாக்குமெண்ட்லாம் சைன் பண்ணுவேனா? என்ன அசிங்கப்படுத்தின அஞ்சலி கார்த்திக் மேல இறக்கப்படுவேன் நீங்க எப்படி நம்புனீங்க? நான் டாக்குமெண்ட்ஸ்ல சைன் பண்ணது உண்மைதான். ஆனா அதை நானா பண்ணல. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன சொல்றீங்க? என்ன காரணம்? நான் என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன்னு போனேன்ல, அப்ப எம்பாக் மாலோட ஜிஎம் எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க கம்பெனி எம்டி என்னை பார்த்து பேசணும் வர சொன்னாங்கன்னு சொன்னதா சொன்னாரு. நானும் என்ன விஷயமா இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவரை பார்க்க போயிருந்தேன். குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங் மிஸ்டர் கௌதம். சார், ஜிஎம் கால் பண்ணாரு, நீங்க வர சொன்னீங்கன்னாரு. ஆமா, நான் தான் உங்களை வர சொன்னேன். கேள்விப்பட்டேன் உங்களுக்கும் உங்க தம்பிக்கும் நடந்த சொத்து தகராறுல நீங்க எல்லாத்தையுமே எழுதி கொடுத்துட்டு வெளியே வந்துட்டீங்களாமே. நானா எழுதி கொடுக்கல சார். ஃபோர்ஜரி பண்ணி சொத்தெல்லாம் பிடுங்கிட்டாங்க. இந்த ஃபோர்ஜரிக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னு ஒரு நாள் நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். சரி சார், அதை விடுங்க. என்னதுக்கு வர சொன்னீங்க? நீங்க எம்பாக் மால் கன்ஸ்ட்ரக்ஷனை எப்போ ஆரம்பிக்க போறீங்கன்னு கேட்க தான் உங்களை வர சொன்னேன். மிஸ்டர் கௌதம், எம்பாக் மால் என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட். நாங்க முறையா ஒரு கமர்ஷியல் ப்ராஜெக்ட் கட்ட போறோம். அதுல நீங்க ஜாயின் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா அதுல இருந்து நீங்க திடீர்னு விலகுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. உங்க முடிவை ரீகன்சிடர் பண்ணி உங்க கம்பெனி சார்பா போட்ட அக்ரிமெண்ட்டை
நீங்க தான் இந்த ப்ராஜெக்டை எனக்கு முடிச்சு கொடுக்கணும் கௌதம். இல்ல சார், அது முடியாது. கார்த்திக் ஏற்கனவே அவனோட சொத்தை நான் அனுபவிக்கிறதா சொல்லித்தான் என்னை வெளியில அனுப்புனான். இப்ப நான் இந்த ப்ராஜெக்டை எடுத்து செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் அதே படியை என் மேல போடுமா. அது எனக்கு வேணாம் சார். கௌதம், 200 கோடி ரூபா ப்ராஜெக்டை எடுத்து செய்யற அளவுக்கு கார்த்திக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இந்த ப்ராஜெக்டை உங்களை நம்பி தான் நான் கொடுத்தேன். அதான் உங்க இன்வால்வ்மெண்ட் இருக்கிற மாதிரி டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி கார்த்திகிட்ட கொடுத்து உங்ககிட்ட சைன் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்புனேன். உங்க பேச்சை மறுக்கிறதுக்கு மன்னிச்சிருங்க. என்னை மதிச்சு கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் வரேன். கௌதம், ஒரு நிமிஷம். நீங்க இந்த ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் ஆகலனா நான் நிச்சயமா இந்த ப்ராஜெக்டை கார்த்திக் கிட்ட கொடுக்க மாட்டேன். அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் ஆட்டோமேட்டிக்கா எஸ்எஸ்கே கிட்ட போயிடும். அது உங்களுக்கு ஓகேவா? எதுக்கு எஸ்எஸ்கே கொடுக்குறீங்க? வேற யாருக்காவது கொடுக்கலாம்ல? இல்ல கௌதம், டெண்டர்ல உங்க கம்பெனிக்கு அடுத்த செக்மெண்ட்ல அவர் இருக்கிறதுனால அந்த ப்ராஜெக்டை அவருக்கு தான் கொடுத்தாகணும். ஆனா உங்க அளவுக்கு அவர் கம்பெனி மேல எனக்கு சாட்டிஸ்பாக்சன் இல்லை. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. எம்வாக் மால் எஸ்எஸ்கே கம்பெனிக்கு போகணுமா இல்ல உங்க தம்பி கைக்கு போகணுமா? The decision is in your hand. இல்ல, கார்த்திக் துரோகினாலும் கௌதம் என்டர்பிரைசஸ் நான் உருவாக்குனது. என் கம்பெனி எஸ்எஸ்கே கிட்ட தோத்துறக்கூடாது. அதை நான் இன்னைக்கு அலோவ் பண்ண மாட்டேன். சார், எம்வாக் மால் ஒரு தப்பான ஆள் கிட்ட சிக்க வேண்டாம். அது உங்க ட்ரீம் ப்ராஜெக்ட்னு சொல்றீங்க. உங்களுக்காக நான் அதுல இன்வால்வ் ஆகுறேன். நீங்க என் தம்பிக்கு அந்த ப்ராஜெக்டை கொடுங்க. ஐ எம் ஹாப்பி. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ கௌதம். ப்ளீஸ் இந்த அக்ரிமெண்ட்ல கொஞ்சம் சைன் பண்ணிடுங்க. ஓகே ப்ளீஸ். இந்தாங்க கௌதம். இதுதான் நடந்துச்சு. என்னை ஏமாத்தி பத்திரத்துல கையெழுத்து வாங்கி என் சொத்தெல்லாம் பிடுங்கின அஞ்சலிக்கும் கார்த்திக்கும் ப்ராஜெக்ட் கிடைக்க கூடாதுன்னு உங்களை போல நானும் உறுதியா தான் இருந்தேன். ஆனா அவங்களுக்கு கிடைக்கலன்னா ப்ராஜெக்ட் அடுத்து எஸ்எஸ்கேக்கு போகும்னு எம்பாக் மாலோட சேர்மன் சொன்னதுனால தான் என் உறுதி கலைய ஆரம்பிச்சது. அதான் சைன் பண்ணிட்டு வந்தேன். அதுக்காக நம்ம மேல கொஞ்சம் கூட இறக்கமே காட்டாத அந்த கார்த்திக் துரோகி நம்மள தெருவுல நிறுத்திருக்கான். அவன் பொழிச்சிட்டு போட்டுமா? ஆனா அந்த எதிரி தானே நம்ம கார்த்திகா துரோகியா மாத்திரம் ஜானு. புரியுது கௌதம். ஆனா கார்த்திக் அஞ்சலி இங்க நம்ம வீட்டுக்கு வந்தப்போ நீங்க இந்த மாதிரி பேசலையே. உண்மைதான். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் இந்நேரம் சைன் பண்ணாம இருந்து ப்ராஜெக்ட் எஸ்எஸ்கே கைக்கு போச்சுன்னா அவன் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுவான். அவனோட அடுத்த குறி கார்த்திக்கும் அவனோட கம்பெனியும் தான். அது கூட புரியாம தான் கார்த்திக் எஸ்எஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன பிசினஸ்ல இருந்து ஒழிச்சு கட்டி தான் மட்டும் முன்னேறணுங்கிற எஸ்எஸ்கேவோட பணவெறி தான் இன்னைக்கு நம்ம குடும்பத்தையே சின்ன பின்னமாக்கி இருக்கு. அப்படிப்பட்டவனுக்கு இந்த 200 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கு நான் எப்படி விடுவேன்? எஸ்எஸ்கே மாதிரி ஒரு அயோக்கியம் கிட்ட இந்த ப்ராஜெக்ட் போறதை விட அது என் தம்பிக்க போயிட்டு போகுது. என் அம்மா வயித்துல பிறக்காத நீ எப்படி என் அண்ணன் அவனு கார்த்திக் உன்னை அவமானப்படுத்தின. ஆனா நீ அவனை தம்பின்னு வாய் நிறைய சொல்ற. உன்னோட பாசத்தினால உன் கையெழுத்து கிடைச்ச உடனே இங்க வந்து கிண்டல் பண்ணிட்டு போவானா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.